بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த வாராந்திர வகுப்பில் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹலபுடைய சிறப்புகள் சம்பந்தமாக. ஹலப் என்று நாம் குறிப்பிடும்போது அது ஷாமுடைய சிறப்புகளை நாம் சொல்லும்போது அது ஹலபின் சிறப்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த தலைப்பை நாம் ஏன் தேர்வு செய்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த ஹலபுடைய இன்றைய நிலை என்பது மூமின்களுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கடிகளின் போது இந்த உம்மத் நெருக்கடிகளை, சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு நன்மாராயம் வழங்கியதென்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அந்த உள்ளத்துக்கு ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இதை மார்க்கம் நமக்கு காட்டிய உயரிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாபுடைய போரிலே ஹிஜ்ரி 5வது வருடம் நடைபெறுகின்ற ஒரு போர். அந்த போரில் எதிரிகள் தங்களுடைய முழு பலத்தையும் திரட்டியவர்களாக வந்தார்கள். அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக எல்லா கோத்திரங்களும், மக்கா மதீனா அனைத்தையும், அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் வாழக்கூடிய இப்படி அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு பெரும் படையாக, சுமார் ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு படை மதீனாவை தாக்க வருகிறது. மதீனாவுடைய மொத்த எண்ணிக்கை கூட அவ்வளோ இருக்காது. மதீனாவுடைய மொத்த சனத்தொகை எடுத்தாலும் அந்த அளவு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் படை திரட்டப்பட்டு முஸ்லீம்களை கொன்றொழிப்பதற்காக அந்த வந்த சந்தர்ப்பம் என்பது மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில்
எவ்வளோ போர்கள் நடைபெற்றிருக்கின்றன, அல்லாஹுடைய தூதர் சந்தித்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் குறிப்பிடுகின்ற அந்த போர்தான் அல் அஹ்ஸாப். அதாவது ஒரு அத்தியாயத்துக்கு பேராகவே அது இடப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் அந்த பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்தில் மூமின்கள் எப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ளானார்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் மிக தெளிவாக சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இது ஜாஉக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் வ இது ஸாகத்தில் அப்ஸார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர வ தظنون பில்லாஹி الظنون. அதாவது உங்களுக்கு மேலிருந்தும் அதேபோன்று உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் உங்களுக்கு எதிராக படையெடுத்து வந்தபோது உங்களுடைய இருதயங்கள் அதாவது நின்று போய் விடுகின்ற அளவுக்கு நீங்கள் திணறிக் கொண்டிருந்ததை ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுவை பற்றி கூட உங்களுக்குள் பலவாறான எண்ணங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. சுப்ஹானல்லாஹ். அப்போ எப்படியான ஒரு நெருக்கடியான நிலை, ஒரு நெருக்கடியான சூழல். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா எப்படி அவர்களுக்கு உதவி புரிந்தான் தொடர்ந்து சொல்கிறான். ஹுனாலிக புதுலியல் முஃமினூன வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அவ்விடத்தில் மூமின்கள் ஒரு பெரும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இன்னும் அவர்கள் கடுமையான ஒரு அதிர்ச்சிக்குள்ளானார்கள். அது ஒரு கடுமையான அதிர்ச்சி. ஸில்ஸாலன் ஷதீதா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு பேரதிர்ச்சி அது. இதை சொல்வது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِمْ مَرَضٌ. அந்த நேரத்திலே எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருந்ததோ அந்த முனாஃபிக்குகள் சொன்னதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எமக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்தார்கள். மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஆனால் இப்படியான அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் அந்த நெருக்கடியான சூழலிலும் சுப்ஹானல்லாஹ் மூமீன்கள் என்ன சொன்னார்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மூமீன்கள், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, அதாவது அவர்கள் சொன்னதெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு உண்மையைத்தான் வாக்களித்தார்கள். அது அவர்களுடைய ஈமானைத்தான் அதிகப்படுத்தியது. அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த ஈமானிய உணர்வை தான் அவர்களுக்குள் அதிகப்படுத்தியது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த நெருக்கடிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் வர்ணிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நன்மாராயங்களை முன்னறிவிப்பாக செய்கிறார்கள். சில நன்மாராயங்களை அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த நேரத்திலே அதாவது எந்த ஒரு கடப்பாறையாலும் உடைக்க முடியாத ஒரு பாறை குறுக்கிடுகிறது. இதை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் நாங்கள் வந்து முறையிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று கூறியவர்களாக அவர்கள் தங்களுடைய கையில் அந்த கடப்பாறை எடுத்து அதில் ஓங்கி அடித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அதை வெடித்து சிதறியது என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய பெயரை சொல்லி. அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னவர்களாக, அல்லாஹு அக்பர் என்று கூறியவர்களாக, ஷாம் தேசத்தினுடைய பொக்கிஷங்கள் எனக்கு அருளப்பட்டன என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, நான் இப்போது அங்கு செந்நிற கோட்டைகளை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையாக அடித்தார்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி. அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொன்னவர்களாக, பாரசீகத்தினுடைய பொக்கிஷங்கள் எனக்கு வழங்கப்பட்டன என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த நகரத்தினுடைய அந்த வெள்ளை மாளிகை இப்போது நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது முறையாக பிஸ்மில்லா என்று கூறி அடிக்கிறார்கள். அந்த மீதம் எஞ்சிருந்த கல்லும் உடைக்கப்படுகிறது.
அப்போது அல்லாஹு அக்பர் என்று சொன்னவர்களாக எனக்கு யமன் தேசத்து பொக்கிஷங்கள் இப்போது கொடுக்கப்பட்டன. என் அருமையான சகோதரர்கள், நான் இங்கிருந்து அந்த சனாவுடைய தலைவாயிலை பார்க்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை நீங்கள் அதாவது முஸ்னத் அஹமத் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியை தாங்க முடியாமல் தனது வயிற்றில் 2 கற்களை கட்டியிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் பசியை தாங்க முடியாமல் தங்களுடைய வயிற்றில் கல்லை கட்டியிருக்கிறார்கள். இப்படியான இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு என்ன? அன்றைய வல்லரசுகளாக எவைகள் திகழ்ந்தனவோ அவைகள் வெற்றி கொள்ளப்படும் என்ற முன்னறிவிப்பை செய்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்றைய சூழலில் அவர்கள் மதீனாவை காத்துக்கொள்வது பெரும் சிரமமாக இருக்கிறது. மதீனாவை காத்துக்கொள்வதற்காகத்தான் பெரும் அகழிகளை தோன்றுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நெருக்கடியான அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுடைய அந்த உள்ளங்களை எப்படி ஆறுதல் படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த பெரும் வல்லரசுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும். அப்ப இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? என் அருமையான சகோதரர்களே, எவ்வளவு நெருக்கடியான சூழல்கள் வந்தாலும் ரப்புல் ஆலமீன் தான் இந்த நாட்களை எல்லாம் என்ன செய்கிறான்? மாறி மாறி வரச் செய்கிறான். இவைகளை சுழலச் செய்வது ரப்புல் ஆலமீன். அப்ப எனவே அவன் அனைத்தையும் நிர்ணயித்து விட்டான். அவன் எப்படி நிர்ணயித்தானோ அதை நோக்கித்தான் அனைத்தும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முன்னறிவிப்பை வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் முனாஃபிக்குகள் எப்படி விமர்சிப்பார்கள்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இதை எப்படி விமர்சித்திருப்பாங்க? இவர்களுக்கு உண்ணுவதற்கே வழி இல்லை, வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் பாரசீகத்தை வெல்லப் போகிறார்களாம், இவர்கள் பெரும் வல்லரசுகளை வெல்லப் போகிறார்களாம் என்று என்ன செய்திருப்பார்கள்? எள்ளி நகையாடி இருப்பார்கள், பரிகசித்திருப்பார்கள், இல்லையா? என் அருமையான சகோதரர்களை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலின் அந்த முன்னறிவிப்பை நபித்தோழர்கள் முழுமையாக நம்பினார்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் அந்த முன்னறிவிப்புகளை தங்கள் கண்களால் பார்த்தார்கள். அந்த வெற்றிகளை எல்லாம் என் அருமை சகோதரர்களை, ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. யாருடைய தலைமையில்? அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ஹிஜ்ரி 15வது வருடம். எண்ணி பாருங்கள், வெற்றி கொள்ளப்படுகிறது ஷாம். என் அருமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு நிறைவேறுகிறது. அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பலவீனமான ஒரு நிலை, பலவீனம் என்றால் என்ன? அவர்களுடைய படை பலம் ஆயுத பலத்தில், ஆனால் ஈமானிய பலம் மிகப்பெரிய பலமாக இருந்தது. அந்த பலத்தால் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை வழங்கினான். என் அருமை சகோதரர்களே, அப்ப நாம் இப்போது இந்த ஷாம் தொடர்பான அந்த செய்திகளை சொல்லும் போது, ஷாமுடைய சிறப்புகளை சொல்லும் போது நமக்குள் சில பொழுதுகள் சந்தேகம் எழலாம். நவுது பில்லா, எப்படி இப்போ ஷாம் இவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது, ஹலப் அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லும் போது சில பொழுதுகளில் சந்தேகம் ஏற்படலாம். இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட பூமி இப்போது இப்படியான ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கிறதே, இது ஷாமுக்கு ஒன்றும் புதிதல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால், அதாவது ஹிஜ்ரி 400களிலிருந்து ஹிஜ்ரி 350லிருந்து ஷாம் என்ன செய்கிறது? இப்படியான எதிர்ப்புகளை சந்திக்கிறது. அது சிலுவை போர் என்றும், அதே போன்று பாத்தினியா ஃபாத்திமியூன்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களிடமிருந்தும், அதே போன்று தாத்தாரிகளுடைய இப்படி பல எதிர்ப்புகளை சந்தித்த பூமிதான் ஷாம். அந்த எதிர்ப்புகள் எல்லாம் வெற்றி கொண்ட பூமிதான் ஷாம். அவைகளை எல்லாம் மறுபடியும் வெற்றி கொண்டு எழுந்தது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பூமியாக, சிறந்த பூமியாக ஷாம் திகழ்கிறது. குர்ஆன் நமக்கு சொல்கின்ற அந்த படிப்பினைகள்
படிப்பினைக்குரிய இடங்களை நாம் நன்றாக படித்து அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். நீங்கள் எடுத்து பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக சொல்கிறான். நீங்கள் 28வது அத்தியாயம் அதை படித்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? அந்த அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்களை தொடர்ந்து அல்லாஹு தஆலா 3வது வசனமாக சொல்கிறான், நத்லு அலைக மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன பில் ஹக் லிகௌமி யுமினூன். அதாவது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்காக, மூமின்களுக்காக அல்லாஹ் சொல்கிறான். இதை மூமின்களுக்காக மூசாவுடைய ஃபிர்அவுனுடைய வரலாற்றிலிருந்து நாம் உங்களுக்கு உண்மையை கொண்டு ஓதி காண்பிக்கிறோம். ஏன் ஓதி காண்பிக்கிறான் அல்லாஹ்? ஏன் இதை சொல்கிறான்? மூமின்களுக்கு சொல்கிறான், அவனை நம்பிய மக்களுக்கு சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களுக்கு சொல்கிறான். ஏன் சொல்கிறான் என்றால், நாம் இப்படியான நெருக்கடியான சூழல்களில் நமக்கு படிப்பினை இருக்கிறது, அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்த். ஃபிர்அவுன் என்ன செய்தான்? இந்த பூமியிலே அவன் பெருமை அடித்து கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு செயல்பட்டான். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல அஹ்லஹா ஷிஆ என்று சொல்கிறான். அந்த பூமியில் உள்ளவர்களை பல பிரிவினர்களாக்கி அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தாரை அவன் பலகீனப்படுத்தினான். நீங்க பாருங்க, ஃபிர்அவுன் அவன் மரணித்து விட்டாலும் ஃபிர்அவுனிய சிந்தனைகள் மரணிக்காது இல்லையா? ஃபிர்அவுன் என்ன செய்து விட்டான்? அவன் கொல்லப்பட்டு விட்டான். ஆனால் ஃபிர்அவுனிய சிந்தனைகள் இங்கே என்ன? ஃபிர்அவுனிய சிந்தனை என்ன? அவன் அந்த மக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தினான். அந்த மக்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தி பலவீனப்படுத்தினான். அவர்கள் ஃபிர்அவுனுக்கு எதிராக அவர்கள் எழும்பிவிடக்கூடாது, ஃபிர்அவுனுக்கு எதிராக அவர்கள் ஆயுதமேந்தி விடக்கூடாது என்பதற்கு ஃபிர்அவுனுடைய சூழ்ச்சி என்ன? அவர்களை எத்தனை பிரிவுகளாக பிரித்து பலவீனப்படுத்த முடியுமோ அந்த வேலையை அவன் செய்தான். இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, நமது இஸ்லாமிய உம்மத் எத்தனை பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. அதாவது அந்த ஹலபுடைய பின்னடைவுக்கு இதுவும் ஒரு காரணமா இல்லையா? அதாவது அங்கு போராடக்கூடிய அமைப்புகள் என்ன செய்கிறது? பல பேர்களில் அவர்கள் தனித்தனியாக போராடியதும் பின்னடைவுக்கு ஒரு காரணம். எனவே இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட வேண்டும். இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட வேண்டும். ஏன்? ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டி இருக்கிறது. அப்ப நமது உள் சண்டைகளை, உள் விவகாரங்களை எல்லாம் மறந்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்? ஒரு மிகப்பெரிய எதிரி, ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் எப்படி சொல்கிறான் குர்ஆனில்? அதாவது யூதர்கள் சொல்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் என்பவர்கள் ஒன்றுமே இல்லை, அவர்கள் நேர்வழியிலே இல்லை என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் யூதர்களை பார்த்து அப்படி சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லீம்களை எதிர்க்க வேண்டும் என்று வந்தால், முஸ்லீம்களை வீழ்த்த வேண்டும் என்று வந்தால் அவர்கள் ஒன்றுபட்டு விடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒன்றுபடுவதற்குரிய எல்லா அடிப்படைகளையும் கொண்ட ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய உம்மத். ஒன்றுபடுவதற்குரிய அடிப்படைகள், குர்ஆன் ஒன்றாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றாக இருக்கிறார்கள், கிப்லா ஒன்றாக இருக்கிறது. இப்படி இந்த மூலாதாரங்கள், அடிப்படைகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது இந்த சமூகம் ஒன்றுபடவில்லை என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஃபிர்அவுனுடைய சூழ்ச்சி என்ன? அவனுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்கி அவர்களை பலவீனப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், யுதப்பிஹு அப்னாஅஹும் வ யஸ்தஹீ நிசாஹும் என்று சொல்கிறான். அவர்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செய்தான்? அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிரோடு அவன் என்ன செய்தான்? விட்டுவிட்டான். ஆனால் இன்று பஷாருடைய அட்டகாசங்கள், அக்கிரமங்கள் என்பது அதையெல்லாம் தாண்டியது. ஷியாக்களுடைய அட்டகாசங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது அதையெல்லாம் தாண்டியதாக, ஃபிர்அவுனுடைய அட்டகாசங்களை எல்லாம் தாண்டியதாக இந்த அக்கிரமங்கள் இப்போது அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி அவன் என்ன செய்தான்? இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், பூமியில் அவன் குழப்பம் செய்பவனாக இருந்தான். இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் ஏன் வகுத்தான் என்று சொன்னால், அவனுடைய ஆட்சிக்கு எதிராக யாரும் என்ன செய்துவிடக்கூடாது, ஆயுதம் ஏந்தி அவனை பலவீனப்படுத்திவிடக் கூடாது என்பதற்குத்தான் இந்த சூழ்ச்சிகளை, திட்டங்களை எல்லாம் அவன் வகுத்தான். ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வனுரீது, நாம் விரும்பினோம், நாம் என்ன செய்தோம்? நாம் நாடினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன? அன்னமுன்ன அலல்லதீன உஸ்துத்இஃபு ஃபில் அர்த், அதாவது அந்த பூமியில்
ஃபிர்அவுன் எவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினானோ, எவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நாடினானோ, சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்யவும் அவர்களுக்கு நாம் அந்த ஆட்சியை கொடுக்கவும் நாம் நாடினோம். அல்லாஹ் சொல்கிறான். அவன் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் நாம் என்ன செய்து விட்டோம்? திட்டத்தை வகுத்து விட்டோம், நாம் நாடி விட்டோம். அவன் யாரை பலவீனப்படுத்துறானோ அவர்களுக்கு ஆட்சி வழங்கப்படும். وَنُمَكِّنَ لَهُمْ فِي الْأَرْضِ وَنُرِيَ فِرْعَوْنَ وَهَامَانَ وَجُنُودَهُمَا مِنْهُمْ مَا كَانُوا يَحْذَرُونَ. அதாவது ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னும் பூமியில் அவர்களை நிலைப்படுத்தி ஆட்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு, ஃபிரௌன் யாரை பலவீனப்படுத்துறானோ அவர்களுக்கு ஆட்சி வழங்கப்பட்டு, இந்த ஃபிரௌனும் ஹாமானும் அவனுடைய படைகளும் எதை பயந்து கொண்டிருக்கிறார்களோ அதை காண்பிக்கவும் நாடினோம். எதை பயந்தாங்க? இவர்களுக்கு ஆட்சி கிடைக்கக்கூடாது, இவர்கள் ஆட்சி பீடம் ஏறக்கூடாது, அதுதானே பயந்தார்கள். அதை செய்யவும் நாம் நாடினோம். அருமையான சகோதரர்களே, இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறான், நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் பால் ஊட்டுங்கள். பால் ஊட்டுமாறு அல்லாஹ் சொன்னான். நீங்கள் என்ன செய்யுங்க? பால் ஊட்டுங்கள். நீங்கள் பயந்தால் பால் ஊட்டுவதற்கு, அதாவது இந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்து விடும் என்று நீங்கள் பயந்தால், அஞ்சினால் என்ன செய்யுங்கள்? நீங்கள் ஒரு பெட்டியில் ஒரு பேழையிலே வைத்து கடலிலே வைத்து விடுங்கள் என்று நாம் என்ன செய்தோம்? நாம் அவர்களுக்கு அறிவித்தோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். பாருங்கள் அல்லாஹ்வுடைய ஆறுதல் வார்த்தைகள். வலா தகாஃபி வலா தஹ்சனி. அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு. நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். வாந்துமுல் அலவுன், நீங்கள் தான் உயர்வானவர்கள். மூமின்களாக இருந்தால், என்னை உண்மையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால். இங்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வலா தகாஃபி வலா தஹ்சனி. நீங்கள் பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். இன்னா ராத்தூஹு இலைக், உங்களுடைய பிள்ளையை நாம் உங்களுக்கு மீட்டிக் கொண்டு வருவோம், உம்மிடம் மீட்டிக் கொண்டு வருவோம். வஜாஇலூஹு மினல் முர்சலீன், அவரை நாம் தூதர்களில் ஒருவராக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும்? திரும்ப மீண்டு வந்து சேருமா? எல்லாம் அந்த தாய் பயப்படுகிறார். ரப்புல் என்ன சொல்றான்? அவர் ஒரு தூதர். அதையும் அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க ரப்புடைய ஆற்றலை, ரப்புடைய சக்தியை. என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹுடைய ஏற்பாடு. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு நெருக்கடிகளை அந்த தாவா பணியில் சந்தித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மக்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதல், அந்த என்ன செய்கிறாங்க? தோல்வி அடைகிறார்களா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? மூசாவுடைய ரப்பை நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். அந்த நேரத்திலே ஃபிரௌன் என்ன செய்தான்? நீங்கள் எனது அனுமதியின்றி இதை நீங்கள் அறிவித்து விட்டீர்கள், உங்களுடைய மார்கை வெட்டி உங்களை என்ன செய்வேன்? உங்களை கழுகு மரத்தில் ஏற்றுவேன் என்று சொல்லி ஃபிரௌன் சொல்கிறான். அருமையான சகோதரர், அப்போதுதான் அவர்கள் ஈமானுக்குள் நுழைகிறார்கள், இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மன உறுதி எப்படியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது வமா தன்கிமு மின்னா இல்லா அன் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா லம்மா ஜஅத்னா, நமக்கு ரப்புடைய அத்தாட்சிகள் வந்தபோது நாம் ஈமான் கொண்டோம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ என்ன செய்கிறாய்? எம்மிடம் பழிதீர்க்க பார்க்கிறாய், எம்மிடம் பழிதீர்க்க பார்க்கின்றாய் என்று சொல்லிவிட்டு அவங்க கேட்ட துஆ சுப்ஹானல்லாஹ். அப்பதான் அவங்க இஸ்லாத்துக்குள் நுழைந்திருக்கிறார்கள். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா வ தவஃபனா முஸ்லிமீன். அவங்க கேட்ட துஆ என்ன? ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, எமக்கு பொறுமையை பொழிவாயாக, என் மீது அந்த பொறுமையை பொழிவாயாக. ஏன்னா ஃபிரௌன் அவ்வளோ கொடூரமானவன், அவனுடைய தண்டனை கொடூரமானது. வ தவஃபனா முஸ்லிமீன், எம்மை முஸ்லீம்களாகவும் மரணிக்க செய்வாயாக. இவ்வளோ முக்கியமான துஆன்னு பாருங்க. வ தவஃபனா முஸ்லிமீன். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அந்த சமுதாயத்தை பார்த்து அதற்கு அடுத்த வசனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், இஸ்தஈனு பில்லாஹ் வஸ்பிரு, நீங்கள் என்ன செய்யுங்க?
அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்விடம் நீங்கள் பொறுமையை தேடுங்கள், பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதி, அவன் இந்த பூமியுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்வான்? தனது அடியார்களில் அவன் வழங்குவான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் சொன்னார்கள். சிறந்த முடிவு தக்வாவுக்கு தான், சிறந்த முடிவு முத்தகீன்களுக்கு தான் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? வகாலு ஊதீனா மின் கப்லி அன் தஅதியனா வ மின் பஅதி மா ஜிஅதனா, நீர் வருவதற்கு முன்னரும் துன்புறுத்தப்பட்டோம், வேதனை செய்யப்பட்டோம் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தால். நீர் வந்த பிறகும் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? வேதனை செய்யப்படுகிறோம். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸா ரப்புக்கும் அன் யுஹ்லிக அதுவக்கும், உங்களுடைய ரப் உங்களுடைய எதிரியை அழிப்பதற்கு போதுமானவன், அவன் அழிப்பான், அதற்கு பிறகு உங்களுக்கு ஆட்சியை தருவான். வயஸ்தஹலிஃபக்கும் ஃபில் அர்த், எவ்வளோ பலவீனம் நேரத்தில் சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு ஆட்சியை அந்த நேரத்தில் அவர்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு நிலை, அவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சமுதாயம். ஃபிரௌனுக்கு அடிமையாகத்தான் அந்த சமூகம் இருக்கிறது, அடிமையாகத்தான் ஃபிரௌன் அவர்களை நடத்துகிறான், பனு இஸ்ரவேலர்களை. அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஃபயந்துர கைஃப தஅமலூன், அவன் நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனிக்கிறான், அந்த ஆட்சியை உங்களுக்கு தந்தும் கவனிப்பான். அல்லாஹு தஆலா நமக்கு அருளை தந்திருக்கிறான், நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம், நமக்கு பூமியில் ஒரு ஸ்திரத்தன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படி தந்தா நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், நாம் அவர்களை பூமியில் ஸ்திரப்படுத்தினால் அவங்க என்ன செய்வாங்க? தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள், நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இது நாளையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த நாளும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், நாம் நிம்மதியாக வாழ்கிறோமா, நாம் நிம்மதியாக இருக்கிறோமா, இந்த நான்கும் செய்யப்பட வேண்டும். அவங்களுக்கு பூமியில் ஸ்திரத்தன்மை ஆட்சி கொடுக்கப்பட்டால் இந்த நான்கையும் செய்வார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்கள், இப்போ இந்த அருள்கள் நமக்கு நமது கண் முன்னால் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுண்டா ஒவ்வொருவரும் தனது வாழ்வையும் மீட்டு பார்க்க வேண்டும். நாம் இவைகளை சரியாக செய்தோமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகள் சரியாக நிறைவேற்றப்பட்டனவா? அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளோ பலவீனப்பட்டிருக்கும் போது உறுதியாக அந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னாங்க. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்க நாம் நாடிவிட்டோம். ஆனால் அதுக்கு எவ்வளோ காலம் போடிச்சுன்னு பாருங்க, எவ்வளோ காலம் அதுக்கு தேவைப்பட்டது. அல்லாஹ் அதற்கென்று வகுத்த அந்த உரிய நேரத்தில் அதை கொடுப்பான். இப்போ நாங்கள் இப்போ பார்க்கிறோம், என்னது ஷியாக்களுடைய கை மேலோங்கி இருக்கிறதா? அஹ்லு சுன்னாக்களை கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்களா? இவைகள், இந்த நிகழ்வுகள், இந்த வேதனை மிக்க கவலையான நிகழ்வுகள் எல்லாம் இந்த குர்ஆனுடைய சுன்னாவுடைய இந்த செய்திகளை நாம் படிப்பதன் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். இந்த ஹலப் என்பதும் சிரியா என்பதும் இந்த எதிர்ப்புகளை சந்தித்தது ஒன்றும் புதியதல்ல, வரலாற்று நெடுகிலும் சந்தித்திருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ஹலப் என்பது முழுமையாக, அது அடையாளம் இல்லாத அளவுக்கு முழுமையாக கொன்றொழிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. ஆனால் திரும்பவும் அது உயிர் பெற்றது. அல்லாஹ் அதை உயிர் பெறச் செய்வான். அப்போ அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அந்த அஹ்ஸாபுடைய அந்த போருடைய நிலைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் அந்த அகலிகளை தோன்றும் போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்த சில கவிதைகளை நீங்கள் புகாரில் பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். சஹாபாக்களுடைய ஈமான ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் பலப்படுத்தினாங்க அப்படி என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே பாடிய சில கவிதை வரிகள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா வக்ஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார், அதாவது மறுமையை தவிர ஒரு வாழ்க்கை இல்லை. யா அல்லாஹ், வாழ்வென்றால் அது மறுமைதான். லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, மறுமைதான் வாழ்வு. அதுதான் வாழ்வு. அந்த வாழ்வுக்காகத்தான் நாம் வாழ வேண்டும். முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மன்னிப்பாயாக என்று பாடினார்கள். அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எப்படி பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், நஹ்னுல் லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, அதாவது நாம் தான் முஹம்மதுக்கு என்ன செய்தவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பையத் செய்து கொடுத்தவர்கள். நாம் நமது உடலிலே உயிர் இருக்கும் வரை நாம் என்ன செய்வோம்?
அந்த ஒப்பந்தத்தில் உண்மையாளர்களாக நாம் ஜிஹாத் செய்தவர்களாக இருப்போம் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். மற்றும் ஒரு கவிதை ரசூலுல்லாஹ் அதில் பாடுறாங்க, சுப்ஹானல்லாஹ். அதில் சொல்கிறார்கள், இது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு பாடிய கவிதை வரிகள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுகிறார்கள். லௌலா அன்த மஹ்ததைனா, யா அல்லாஹ், நீ இல்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். உனது அருள் இல்லை என்றால் நமக்கு நேர்வழி கிடைத்திருக்காது. வலா தஸத்தக்னா, நாம் தர்மம் செய்திருக்க மாட்டோம். வலா சல்லைனா, நாம் தொழுதிருக்க மாட்டோம். ஃபஅன்ஸிலி ஸகீனத அலைனா, எம் மீது அமைதியை, உனது சகீனாவை எம் மீது அருள்வாயாக, பொழிவாயாக. வஸப்பித்தில் அக்தாம இல்லா கைனா, எதிரிகளை சந்திக்கும் போது எமது பாதங்களை உறுதியாக்கி வைப்பாயாக பாடுகிறார்கள். அதே போன்று இன்னல் உலா கது பகவ் அலைனா இதா அராது ஃபித்னதன் அபைனா, இந்த எதிரிகள் எமக்கு எதிராக அக்கிரமம் புரிய வந்து விட்டார்கள், அதை நாடுகிறார்கள். இவர்கள் அதை நாடினால், விரும்பினால் அதை நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம், அதை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எப்படியான நிலையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவினான் என்பதை அதே அத்தியாயத்திலே, அந்த சூரத்துல் அஹ்ஸாபுடைய அத்தியாயத்தில் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக அவன் குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் நமது ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அந்த அஹ்ஸாபுடைய போருடைய சூழலை அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்தான். இது ஜாஅத்கும் ஜுனூதுன், உங்கள் ரப்பிடமிருந்து, அவனிடமிருந்து படைகள் வந்தன. அந்த எதிரிகள், இது ஜாஅத்கும் ஜுனூதுன், அந்த எதிரிகள் வந்த நேரத்திலே ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன் லம் தரவுஹா, நாம் காற்றையும் அதே போன்று நீங்கள் பார்க்க முடியாத மலக்குகளுடைய படையையும் நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான், எதிரிகள் வந்த நேரத்திலே. அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த ஈமானில் நாம் உறுதிமிக்கவர்களாக, பலமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு நினைவு கூறப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமுடைய சிறப்பை பற்றி சொன்ன சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இது ஷாமுடைய சிறப்பென்றால், அதாவது ஷாம் என்பது ஒரு பரந்த, ஒரு விரிந்த பூமியாக இருக்கிறது. அது பைத்துல் பலஸ்தீன் அனைத்தையும் உள்ளடக்கிய பூமியாகத்தான் அந்த ஷாம் திகழ்கிறது. அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்ட பூமியாக அந்த பூமி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது, 21646 இலக்கத்திலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நாள் நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்திலே நபி அவர்கள் தூபா லி ஷாம் என்று சொன்னார்கள். ஷாமுக்கு என்னது? வாழ்த்துக்கள். ஷாமுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னார்கள். ஷாமை ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்தாங்க? இந்த வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அந்த சிறப்பு அவர்களுக்கு? ஏன் அவர்களுக்கு அந்த சிறப்பு? ஷாமுக்கு ஏன் அந்த சிறப்பு? சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் மலாயிகா பாசிது அஜ்னிஹதஹா அல ஷாம், மலக்குகள், வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை ஷாமின் மீது விரித்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தைகள். இன்று ஷாம் நெருக்கடிகளை சந்திக்கிறது என்று சொன்னால், எப்படி வரலாற்றில் நெருக்கடிகளிலிருந்து ஷாம் மீண்டதோ அதுபோன்று மறுபடியும் மீளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றும் உண்மைப்படுத்தப்பட்டன, உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மறுமை என்ற அந்த இறுதி நாளை நோக்கி நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன, நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இது நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும், இது நமது ஈமானை பலப்படுத்த வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள். அதாவது அப்துல்லாஹ் இப்னு ஹவாலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு 3 படைகளாக ஆகுவீர்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறார்கள் ஜுந்தம் பிஷாம், ஷாமுடைய ஒரு படை என்று சொல்கிறார்கள், ஈராக்குடைய ஒரு படை என்று சொல்கிறார்கள், யமனுடைய ஒரு படை என்று சொல்கிறார்கள். இப்படி 3 படைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஹிர்லி, எனக்கு அந்த படைகளில் தெரிவு செய்து தாருங்கள், நான் எந்த படையோடு இருக்க வேண்டும், எனக்கு தேர்வு செய்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பிஷாம், ஷாமைத்தான் நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன், அதை பற்றி பிடித்துக்கொள் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அது முடியவில்லையா? அடுத்ததாக யமனை சொன்னார்கள்.
அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது ஃபஇன்னல்லாஹ தகஃபல லி பிஷ்ஷாமி வ அஹ்லி என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஷாம் அந்த மக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான்? பொறுப்பேற்றுக் கொண்டான். அந்த மக்களை ஷாமை ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொண்டான். இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒரு ராவி சொல்கிறார், இத்ரீசுல் ஹவுலானி என்பவர், அல்லாஹ் யாரை பொறுப்பேற்றுக் கொண்டானோ அவர்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அருமையான சகோதரர்களை, அவர்கள் சுஹதாக்களா? மறுமையில் அவர்களுக்கு போன்ற அந்தஸ்துகள் வேறு யாருக்கும் கிடையாது, இல்லையா? அவர்கள் சுஹதாக்களா? அந்த மண்ணில் அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுக்காக அவர்கள் கொல்லப்பட்டார்களா? சுஹதாக்களுக்கு அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து. அவர்களுக்கு அப்படியான அந்தஸ்துகள் வழங்கப்படும். அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஷாமுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இப்போ நான் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பான்ல 7306வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. அஹ்மதுடைய மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள், 21781 பதிவாக இருக்கிறது. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு கனவை காணுகிறார்கள். அந்த கனவு அவர்களுடைய அந்த தலையணைக்கு கீழிருந்து என்னது, ஒரு வேத நூல் அப்படி வெளியேறி செல்வது போன்று, அந்த பிரகாசம் சாமை அடைவது போன்று அவர்கள் காணுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே சொன்ன வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், அதாவது இன்னல் ஈமான் ஹீன தகவுல் ஃபித்தன் பிஷ்ஷாம் என்று சொன்னார்கள். அதாவது ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உருவாகும் போது ஈமான் ஷாமில் இருக்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு! இப்படிப்பட்ட சிறப்புகள் சொல்லப்பட்ட ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கிறது. அப்போ மூமின்களுடைய கடமை அதனுடைய தூய்மை தன்மையை பாதுகாப்பதும், இல்லையா, அதனுடைய பரிசுத்த தன்மையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு மூமின்களை சார்ந்ததாக இருக்கிறது. அதே போன்று அதாவது மைமூனா பின் சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதாவது அஃப்தினா ஃபி பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்தஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஷாமுடைய பூமி அது, அர்து ஷாம், அதை பற்றி நமக்கு சொல்லுங்கள் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், அதுதான் மஹ்ஷரின் பூமி, அனைவரும் எழுப்பப்படுகின்ற பூமி அந்த பூமி தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இது ஷாமுடைய சிறப்பு. இப்னு மாஜாவுடைய 1407வது செய்தியாக இது பதிவாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் எதை ஏவுகிறீர்கள், நான் எதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஷாமைத்தான் காட்டினார்கள். ஷாமை காட்டிவிட்டு சொன்னார்கள், அதாவது அங்குதான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், அங்கு மக்கள் என்ன செய்வார்கள், அங்குதான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அஹ்மதில் 243வது எண்ணில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. 2043வது எண்ணில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், ஹதரமௌத்திலிருந்து வெளியாகின்ற ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு என்ன செய்யும், மக்களை அப்படியே விரட்டி கொண்டு வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது நபித்தோழர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நீங்கள் எதை நமக்கு உபதேசம் செய்கிறீர்கள், எதை நமக்கு ஏவுகிறீர்கள்? அலைக்கும் பிஷாம், ஷாமைத்தான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷாம், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. அதாவது அது மஹ்ஷருடைய பூமி, அந்த பூமியை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதில் நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியும் அஹ்மதில் 4536வது செய்தியாக பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி தான் அது. அது மாத்திரமல்ல, மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் அஹ்மதிலே பார்க்கலாம். 15635வது எண்ணில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. முஆவியா இப்னு குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி, இதா ஃபஸத அஹ்லு ஷாம், ஷாமுடைய மக்கள் மோசமாகிவிட்டால், ஷாமுடைய மக்கள் மோசமாகிவிட்டால், வலா கைர ஃபீக்கும், உங்களிடத்தில் நன்மை இல்லை என்று சொன்னாங்க. என்னது, அதாவது ஒரு பொதுப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ அந்த ஷாமுடைய சீர்திருத்தம் என்பது மொத்த உம்மத்துக்கும் நன்மை, அந்த ஷாமுடைய கைர் என்பது மொத்த உம்மத்துக்கும் நன்மை. ஷாம் அங்கு வந்து அது அங்கு சீர்கேடு என்பது முழு உம்மத்துக்கும் அதில் பாதிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எனது சமுதாயத்தில் ஒரு சாரார் அவர்கள் சத்தியத்தில் உதவி செய்யப்பட்டவர்களாகவே இருப்பார்கள், லா யதுர்ருஹும் மன் கதலஹும்,
யாருடைய அந்த தூற்றுதல் வார்த்தைகளும் அவர்கள் என்ன செய்யாது, பலவீனப்படுத்தாது, எந்த ஒரு பாதிப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்தாது. ஹத்தா தகுமுஸ்ஸா, மறுமை நிகழும் வரை அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் என்ற இந்த செய்தி இதில் சொல்லப்படுவது யார் என்றால் அஹ்லு ஷாமை தான் சொல்லப்படுகிறது, ஷாம் வாசிகளை சொல்லப்படுகிறது. அப்போ இந்த செய்தியும் அவர்களுடைய சிறப்பை நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தியாகும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை புகாரில் பார்க்கலாம். 1037வது செய்தியாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, எமது ஷாமுக்கும் யமனுக்கும் பரக்கத்து செய்வாயா யா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். இப்படி 3 முறை கேட்கிறார்கள். அப்போது நஜிதுக்கு இல்லையா ரசூலல்லாஹ், நஜிதுக்கு பிரார்த்திக்கவில்லையா? நஜித் என்பது ஈராக் அந்த பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அங்குதான் குழப்பங்களும் பூகம்பங்களும் ஷைத்தானுடைய கொம்புகளும் அங்கிருந்து தான் உதயமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்களுக்குரிய இடமாக அதை சொன்னார்கள். ஆனால் ஷாம் யமனை அவர்கள் ஈமானுக்குரிய இடமாக, அதற்கு பரக்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்புகளை நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறாங்கண்டா, அப்போ மூமின்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? கவலை கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மூமினும் தங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நமது பாவங்கள் தான் சோதனைகள் இறங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த சோதனைகள் மறுபடியும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை உயர்த்துவது அத்தௌபா வல் இஸ்திக்ஃபார். தௌபா பாவ மீட்சி என்பது, இஸ்திக்ஃபார் என்பதுதான் அந்த சோதனைகளை மறுபடியும் உயர்த்தும். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்போ நெருக்கடிக்குள் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய வாழ்வை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் ரப்பின் பக்கம் தான் மீளக்கூடியவர்கள், எனவே அதில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் ஈமானோடு மரணிக்க வேண்டும். அந்த சூனியக்காரர்கள் சுப்ஹானல்லாஹ், அவங்க இஸ்லாத்துக்குள் நுழைந்தவுடன் கேட்ட பிரார்த்தனை, அந்த ஃபிரௌனுடைய நெருக்கடிகள் சோதனைகளின் போது அவங்க கேட்ட பிரார்த்தனை, ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா வ தவஃபனா முஸ்லிமீன் என்ற அந்த துஆ எவ்வளவு உயர்ந்த ஒரு துஆவாக இருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர் அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரத்துக்குள் இருக்கும்போது நான் வந்தேன். அவரிடம் உள்ளே வரலாமா என்ற அனுமதி கேட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃபா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். எனக்கு அனுமதி தந்தார்கள், நுழைவீராக. யா ரசூலல்லாஹ், முழுமையாக நுழைவதா அல்லது ஒரு சிறு பகுதி மாத்திரம் நுழைவதா என்று கேட்கும்போது முழுமையாக நுழைவீராக என்று சொன்னார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நிகழ்வதற்கு முன்னால் ஏற்படும் 6 அடையாளங்களை சொன்னார்கள். மறுமைக்குரிய அடையாளங்களாக 6 விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், அவ்வலுஹுன்ன மௌத்தி என்று சொன்னார்கள். முதலாவது எனது மரணம் என்று சொன்னார்கள். மறுமைக்குரிய அந்த 6 அடையாளங்களில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நான் மரணிப்பேன், எனது மரணம். அந்த நேரத்தில் நான் அழுதேன். அவர் சொல்கிறார், நான் அழுதேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஆறுதல் படுத்தினார்கள். அதன் பிறகு இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்துல் மக்தஸுடைய வெற்றியை சொன்னார்கள். பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும், மிகப்பெரிய வல்லரசுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு, அது வெற்றி கொள்ளப்பட்டது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலும், அதன் பிறகு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமத்துல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும் என்னது பின்னர் அது வெற்றி கொள்ளப்பட்டது. என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனது உம்மத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நோய், ஒரு காலரா போன்ற ஒரு நோய், அதன் ஊடாக என்ன செய்வார்கள், எனது உம்மத்தில் அதிகமானவர்கள் மரணிப்பார்கள். அதனால் பல நபித்தோழர்கள் மரணித்தார்கள். முஆதி இப்னு ஜபல் ரலியல்லாஹு உட்பட பல நபித்தோழர்கள் அதிலே மரணித்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொன்னது, எனது சமுதாயத்திலே ஏற்படுகின்ற குழப்பங்கள், ஃபித்னாக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், ஐந்தாவதாக, அதாவது செல்வம் பெருகி எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்கள் அந்த செல்வத்தை பெறாத அளவுக்கு செல்வம் என்ன செய்யும், வாங்க மறுக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் பெருகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று
ஆறாவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது எதை என்று சொன்னால், ஷாமிலே முஸ்லீம்கள் ஒன்று கூடி அங்கு அதாவது 12 கொடிகளுக்கு கீழ் 12,000 படைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு கொடியின் கீழும் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லிவிட்டு அது திமிஷ்கில் தான் அது நிகழும் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அப்படி ஒன்று சேரக்கூடிய அந்த ஷாமுடைய பூமி சிறந்ததாக இருக்கும் என்றும் சொன்னார்கள், சிறந்ததாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை நாம் பார்க்கும்போது வரலாற்று நெடுகிலும் அவைகள் உண்மைப்படுத்தப்பட்டன. அவைகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படும், கியாமத் நாள் வரை எவைகளெல்லாம் நிகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஒவ்வொன்றும் நிகழும், அந்த ஒவ்வொன்றும் உண்மைப்படுத்தப்படும். நாம் என்ன செய்ய வேண்டும், நமது ஈமானில் பலமிக்கவர்களாக உறுதிமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது கூட அந்த திமிஷ்குடைய கிழக்கு பகுதிய வெள்ளை மனாராவில் தான் என்ன செய்வார்கள், இறங்குவார்கள் என்று சொன்னார்கள். அனைத்தும் நிகழும், ஒவ்வொன்றும் நிகழும். இப்போது ஹலப் பூண்டோடு அழிக்கப்பட்டதா, ஹலபிலிருந்து முழுமையாக மக்கள் வெளியேற்றப்பட்டார்களா, ஹலப் மறுபடியும் உயிர் பெறும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் தளர்ந்து விடாமல் உண்மையான மூமின்களாக வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே போன்று நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூமின்களுக்கு எப்படியெல்லாம் நாம் அவர்களை ஆறுதல் படுத்த முடியுமோ அப்படி நாம் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் அருள்களுக்கு உண்மையில் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களை நிஅமத்துகளை ஒருபோதும் பறிக்க மாட்டான். நாம் நன்றி கெட்டவர்களாக இருந்தாலே தவிர நன்றி உள்ளவர்களாக இருந்தால் பறிக்க மாட்டான். அவன் அதிகப்படுத்துவதாகத்தான் வாக்களித்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்கள், அவன் கேட்கிறான், மா யஃப்அலுல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். நீங்கள் மூமின்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும்? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் அல்லாஹ்வுடைய சோதனை உங்களுக்கு இறங்க வேண்டும்? நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாமிய வரலாற்றில் எங்கெல்லாம் ஈமானில் பலமிக்கவர்களாக உறுதிமிக்கவர்களாக ஒன்றுபட்ட சமுதாயமாக இருந்ததோ அங்கெல்லாம் கண்ணியத்தோடு இருந்தார்கள், வல்லரசுகளை வெற்றி கொண்டார்கள், முன்மாதிரி மிக்க ஒரு சமூகமாக திகழ்ந்தார்கள். எப்போது ஈமானில் பலவீனப்பட்டோமோ, எப்போது சமூகம் சின்னாபின்னமாக சிதறியதோ அப்போது என்ன செய்கிறது, நோய் தொற்றி கொண்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பைத்துல் மக்தஸுடைய திறவுகோலை அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது இல்லையா? அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸல்லாஹு லனா பில் இஸ்லாம். நாம் ஒரு சமுதாயம், அல்லாஹ் எம்மை இஸ்லாத்தை கொண்டு தான் கண்ணியப்படுத்தினான். எப்படிப்பட்ட சமுதாயம்? அவங்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இஸ்லாத்துக்கு முன்னால இவைகளை எல்லாம் வெற்றி கொள்ள முடியுமாண்டு. நினைச்சு பாருங்க, இஸ்லாத்துக்கு முன்னர் அவங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இவ்வளவு பெரும் சாம்ராஜ்யங்களை வெற்றி கொள்ள முடியுமா என்று கனவுல கூட நினைக்கலாமா? என்ன சொன்னார்கள்? நமக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தந்தது இஸ்லாத்தின் மூலம். அஸ்ஸல்லாஹு லனா பில் இஸ்லாம். அல்லாஹ் சொல்கிறான், வமை யுரீதுல் இஸ்ஸா, உங்களை யாரு கண்ணியத்தை விரும்புகிறாரோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமியா, கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது, கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த கண்ணியத்தை இஸ்லாம் அல்லாத வழியில் தேடுவார்களோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். அதைத்தான் இன்றைய உம்மத் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த உம்மத்தை பீடிக்கக்கூடிய நோய் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சொன்ன நோய், அந்த வஹன் என்ற நோய், இந்த எனது உம்மத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய நோய் வஹன். வஹனுக்கு சஹாபாக்கள் விளக்கம் கேட்டபோது என்ன சொன்னார்கள்? வஹன் என்றால் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத், உலகத்தை, இந்த உலக வாழ்வை நேசிப்பதும் மவுத்தை வெறுப்பதும் தான். உலக வாழ்வின் மீது நேசம் என்பது இருக்கும், அது அப்படித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் அந்த நேசம் தீனுக்கு தடையாக வந்து விடக்கூடாது. அந்த நேசம் ரப்பை நோக்கி அந்த பயணத்துக்கு தடையாக வந்து விடக்கூடாது. ரப்புடைய மார்க்க விஷயங்களை செய்வதில் தடையாக வந்து விடக்கூடாது. மறுமை நோக்கிய பயணத்தில் தடையாக இருக்கக்கூடாது.
சுவர்க்கம் நோக்கிய பயணத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. உலகத்தின் மீது நேசம் இருக்கும். ஆனால் இன்று பிரச்சனை அதுதான். நேசம் என்பது முற்றிப்போய் விட்டது, அளவு கடந்து விட்டது. எந்த அளவுக்கு? தீனை அலட்சியப்படுத்துகின்ற அளவுக்கு. அதனால் என்ன செய்கிறோம்? நாலாபுறங்களிலும் இந்த சமுதாயம் தண்டனைகளையும் சோதனைகளையும் சந்திக்கிறது என்றால் நாம் காரணம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை மாற்றுவதில்லை தங்களை தாங்களே அவர்கள் மாற்றிக்கொள்ளாதவரை. நாம் நம்மை மாற்ற வேண்டும். அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைப்பதற்கு உண்மையில் நாம் தகுதியானவர்களா? நம்மை நாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கு அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புக்கல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், உம்மை பின்பற்றக்கூடிய மூமின்களுக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிறோம்? அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க வசனத்தை, வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், மூமின்களில் யாரெல்லாம் உம்மை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். இன்று கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில் எத்தனை விகிதம் நம்மிடத்தில் இருக்குது? நினைச்சு பாருங்க. சுன்னாவை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? அப்ப எப்படி உதவி வரும்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கிறான், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறீர்களா? அவர்களுக்கு அல்லாஹ் விடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய சோதனையும் கொடுமையான தண்டனையும் வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்தால். உஹதில் பாருங்க, ஒரே ஒரு கட்டளைக்குத்தான் மாறு செய்யப்பட்டது. ஒரே ஒரு கட்டளைக்குத்தான் மாறு செய்யப்பட்டது. அந்த மலையிலிருந்து ஜபல் ருமால் நீங்கள் இறங்காதீங்க என்று சொன்னாங்க, இறங்கினார்கள். யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது நினைத்து இறங்கினார்கள். எவ்வளோ பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி வந்தது. அப்போ ஒரு கட்டளை மீறப்படும் போது இவ்வளோ ஒரு சோதனை வருதுண்டா, நாங்கள் எத்தனை கட்டளைகளை புறக்கணித்து கொண்டும் அலட்சியப்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். அப்போ இந்த ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். எங்கே பிரச்சனை? அந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செய்யப்பட வேண்டும். எந்த இடத்துல நாங்கள் கோட்டை விட்டு இருக்கிறோம், தவறு செய்திருக்கிறோம், அந்த இடங்கள் சரி செய்யப்பட வேண்டும். அதை சரி செய்யாமல் அல்லாஹ்வை குறை கூறக்கூடாது. நஊது பில்லாஹ். நாம் நம்மிடம் உள்ள பிழைகளும் குறைகளும் அவற்றை நாம் சரி செய்ய வேண்டும். அவைகள் சரி செய்யப்படுமாக இருந்தால் ரப்புடைய உதவி வரும். அல்லாஹுடைய உதவி வந்தே தீரும். அது அவனுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை அவன் ஒருபோதும் மீறக்கூடியவன் அல்ல. நறுமையான சகோதரர்களை, தக்வாவுக்கும் ஈமானுக்கும் தான் அழகான முடிவு. நமக்கு எவ்வளவுதான் இந்த பூமியை நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் ஈமானோடு மரணிக்க வேண்டும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் அஸ்ஹாபுல் உஹ்தூதுடைய அந்த சம்பவம். அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள் என்ற சம்பவத்தை நாம் படித்திருக்கிறோம். சூரத்துல் புரூஜிலே அல்லாஹ் சொல்கிறான். அதை நீங்கள் முஸ்லீமில் ஒரு நீண்ட சம்பவம் அது. அதில் ஒரே ஒரு இடத்தை நீங்கள் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு தாய், அந்த தாயுடைய கண் முன்னாலே அந்த தாயுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்படும். கடைசியில் கையில் ஒரு கை குழந்தை இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த தாயுடைய உள்ளம் கவலை கொள்கிறது. ஏன்னா தாய் உடைய உள்ளம், மனம் என்பது சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறது ஒரு பிள்ளை மீது. அந்த தாய்க்கு தடுமாற்றம் வருகிறது தனது பிள்ளை எண்ணி. அந்த நேரத்திலே ஒரு சலனம் ஏற்படுகிறது. ஈமானை விட்டு விடுவோமா என்ற மாதிரியான ஒரு சலனம், ஒரு தடுமாற்றம். அல்லாஹ் செய்த அருள் என்ன செய்கிறான்? அந்த பிள்ளை அல்லாஹ் பேச வைக்கிறான். பேச வைத்து சொல்கிறான், யா உம்மா, எனது தாயே, இஸ்பிரி, பொறுமையோடு இதை ஏற்றுக்கொள்வீராக, பொறுமையோடு இதை ஏற்றுக்கொள்வீராக. ஏன் தெரியுமா? நீர் இருப்பது சத்தியத்தில். அவ்வளோதான் அந்த சொன்ன வார்த்தைகள். நீர் இருப்பது இதில் சத்தியத்தில் இருக்கிறீர். இந்த தண்டனை இதில் வீழ்த்தப்பட்டால், இதில் தள்ளப்பட்டால் ஒரு 5-10 நிமிடங்களில் உயிர் பிரியும், அவ்வளோதான். ஆனால் என்னது? சுவர்க்கம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான பாக்கியம். நீர் இருப்பது சத்தியத்தில். இதை நாங்கள் மனதில் பதிய வைக்கணும். எப்போதும் நான் இருப்பது சத்தியத்தில், அதில் மரணிக்க வேண்டும், அதில் நான் மரணிக்க வேண்டும். அதைத்தான் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்திலிருந்து ஒருபோதும்
நாம் வழி தவறிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதில் தான் மரணிக்க வேண்டும். நபிமார்கள் கேட்ட துவா என்ன? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நபிமார்கள் கேட்டார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தவஃபனி முஸ்லிமன், என்னை ஒரு முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக, சாலிஹானவர்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள்? வ அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா, அந்த உயர்ந்த நட்போடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று கேட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உலகமே நமக்கு எதிராக வந்து விட்டாலும் நான் ஈமானோடு மரணிக்க வேண்டும். அதில் நான் ஒரு அணுவளவும் தடுமாறக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது, இதில் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகளோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி